வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசின் ஆர்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த சிலிக்கான் மோல்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜாமெட்ரிக் ரூலர் செட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் எந்த வகையான ரெசின் கிராஃப்ட் பண்ணாலும் நீங்கள் அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸில் பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லைனா பாலித்தீன் கவரோ நீங்கள் ஃபுல்லாக விரித்து கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மாஸ்க் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த ரூலர் செட்காக கொடுத்துருக்கிற சிலிக்கான் மோல்டு எல்லாமே தின்னாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரெசினும் ஹார்ட்வேரும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கப் ஒரு 3 கப் நான் எடுத்துக்கிறேன். பேப்பர் கப் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக பவுல் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிலிக்கான்லேயே குட்டி குட்டி பவுல் கப்பெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு ரெசினும் 3 ஸ்பூன் அளவுக்கு ஹார்ட்னரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிராண்ட் ரெசினுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும். நீங்கள் வந்து வாங்கியிருக்கிற ரெசினுக்கு என்ன ரேஷியோங்கிறத அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதுமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வேகமாக இதை நம்ம கலந்தோம் அப்படின்னா நிறைய ஏர் பபிள்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எந்த ரெசின் கிராஃப்ட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது. இந்த மாதிரி ரெசினையும் ஹார்ட்னரையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு என்னென்ன கலரில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிக்ஸ் பண்ண ரெசின்லேருந்து 2 போர்ஷனோ அல்லது 3 போர்ஷனாவோ நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 டம்ளர்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரெசின் இருக்கிற மாதிரி நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த கிராஃப்டை ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் நான் பண்ணியிருக்கேன். கலருக்காக ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற ரெட் கலரும் பிளாக் கலரும் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மைக்கா பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்காகவே பிக்மெண்ட்ஸ் நிறையா கிடைக்குது. உங்ககிட்ட ரெசின் பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் நம்ம ரெசின் ஊற்றி வச்சிருந்தோம்ல அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பிளாக் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதுவுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து நல்லா டார்க்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் சேர்க்குற மாதிரி இருக்கும். இல்லை உங்களோட கிராஃப்ட் வந்து லைட் கலரில் தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மட்டும் அக்ரிலிக் பெயிண்ட்டை ரெசினோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதுமே சில நேரத்தில் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரெசினுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நீங்கள் ஆர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த பபிள்ஸ் எல்லாமே போயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளியராக இருக்கிற ரெசின் இருக்குல்ல, இதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து எல்லா மோல்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பிளாக் கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரெசின் எடுத்து எல்லா மோல்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெட் கலரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நான் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மோல்டில் ஊற்றுறதுக்காக உங்ககிட்ட ஃபில்லர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையோ இல்லை மிக்ஸ் பண்ண ஸ்பூனோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் போர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டுக்காக ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கோல்டன் கலரில் இருக்கிற சீக்வன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸுக்கு பதிலாக கிளிட்டர்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. அது தவிர ட்ரைட் ஃப்ளவர்ஸ், நேம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் இல்லைனா மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ், குவாட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் எந்த ஸ்டிக்கர்ஸுமே யூஸ் பண்ணலை. சிம்பிளாக ஹார்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக இருக்கிற சீக்வன்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம இப்படி இதுக்கு மேலே போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுருந்தோம் அப்படின்னா இது அப்படியே மேலே மட்டுமே இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. உங்ககிட்ட இருக்கிற சேஃப்டி பின்னோ இல்லை ஏதாவது ஷார்ப்பான நீடிலோ யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் செஞ்சுருக்கிற கிராஃப்டில் சின்ன சின்ன பபிள்ஸ் இருந்ததுன்னா இதே நீடில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இந்த நீடில் வந்து சிலிக்கான் மோல்டில் பற்றக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா சில நேரத்தில் ஷார்ப்பான நீடில்னா மோல்டில் வந்து ஹோல் போட்டுரும். அதனால இந்த ஷார்ப்பான நீடில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸ் மேலே மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை மட்டும் இந்த ரெசின்குள்ளே கொஞ்சம் அமுத்தி வைக்கலாம். இப்போ இந்த ரெசின் கிராஃப்டை நம்ம ஒரு 75% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம வந்து ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு நாளைக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த மோல்டில் இருக்கிற ரெசினை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இதில் விழுகக்கூடாது. அவ்வளோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதை எடுத்துட்டேன் பாருங்கள். மெஷர்மெண்ட் மார்க் பண்ணது எல்லாமே தெரியுது. ஆனால் வந்து இதை வந்து இன்னுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிராஃப்டில் கோல்டன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் வந்து நல்லா அழகாக இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட இருந்த மல்டி கலர் சீக்வன்ஸ்லேருந்து கோல்டன் கலரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இந்த கிராஃப்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சீக்வன்ஸ்க்கு பதிலாக கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய கிளிட்டர்ஸோ
அல்லது கோல்டன் ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட், நம்பர்ஸ் இதெல்லாத்தையும் கரெக்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்ட்லேயே நம்ம ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து பிளாக் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிளாக், ரெட் யூஸ் பண்ணியிருக்கனால ஒயிட் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக வந்து நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணியிருந்ததில் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணேன். இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஏதாவது காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத பூராத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். ஒருவேளை இந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பட்ஸில் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் இதுக்கு மேலே வச்சு வைப் பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக இதோட ரிசல்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த கலர் காம்பினேஷனில் இந்த நம்ம பண்ணியிருக்கிற ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கலர் இல்லாமல் வேறு ஏதாவது 2 கலரோ அல்லது 3 கலரோ காம்பினேஷனில் பண்ணால் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கலர்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.